ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அந்த வீடியோ ஆஃப் ஏஎஃப்கே மோட்டோ விளாக்ஸ். இந்த ஃப்ளைஓவரில் டிராஃபிக்லாம் பார்க்குறது எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் மிஸ்ட்டை மட்டும் பாருங்கன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா லைட்டாக வெளியே தொடங்கிடுச்சு. இதில் ரெண்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் மரம் நிற்கிது. வில்லேஜ் ரோடாக இருக்குது. இதுதான் அந்த ஆஃப் ரோட் ட்ரையல் போல இருக்குது. அந்த ஐகானிக் வியூ. ஆக்சுவலி இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வின்டர்லலாம் நல்லா பச்சை பசங்க இருக்கும் போல இருக்குது. இன்ஸ்டாவில் இந்த ஃபோட்டோலாம் பார்க்குறப்ப அப்படி தான் இருந்துச்சு. இப்போ எல்லா செடியும் கரிஞ்சு போய் கிடக்குது. ஃபுல்லாகவே கரிஞ்சு போய் தான் இருக்குது. அவ்வளோதான் அவ்வளோ இறங்க வேண்டியதான். ஏறி வந்து வெளியே தான் இதில் தெரியுதா எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது. எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது, பயங்கர ஸ்டீப்பாக இருக்குது. ஆஃப் ரோட்லாம் முடிஞ்சிச்சு. ஓரளவுக்கு ப்ளைனாக ரோடு வந்துடுச்சு. இந்த இடமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. லைக் வண்டி ஓட்டுறதுக்கும் சரி, அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கும் ரோடு எல்லாமே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக திரும்ப வருவேன் இந்த இடத்துக்கு. இந்த மாம்பழ சீசன் எப்போன்னு தெரியல. மாம்பழ சீசன் அப்போ வந்து மாம்பழம் வாங்கிக்கலாம். ஃபுல்லாகவே மாம்பழமாக தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வழி வந்து ராயக்கோட்டை வழி வந்தோம். இப்போ காவேரிப்பட்டினம் வழி கிருஷ்ணகிரி போய் கிருஷ்ணகிரியிலேருந்து ஹொசூர் அப்படி போகிறோம் ரிட்டன். ஆனால் அந்த ரோடை விட இந்த ரோடு நல்லா இருக்குது. ஆக்சுவலி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஏரியா ஃபுல்லாகவே டவர் இல்லை. ஸோ மேப் எல்லாமே உடனே ஆஃப்லைன் மேப்பை டவுன்லோட் பண்ணிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா ஒவ்வொரு ஆள்கிட்ட கேட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். இது தமிழ்நாடுங்கிறதுனால பிரச்சனை இல்லை, கேட்டு கூட போயிடலாம். ஸோ அது நம்ம மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ காவேரிப்பட்டினம் டவுனில் இருக்கோம். நமக்கு லெஃப்ட்டு போனால் கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினம் போ. தண்ணி பிரிட்ஜு போல் இருக்குது. தண்ணி பாஞ்சு போகிற இடம் போல். இது காவேரி வாட்டரான்னு தெரியல. ஹைவே வந்துட்டோம். கிருஷ்ணகிரி 8 கிலோமீட்டர் போகலாம். ஃபஸ்ட் டைமாக கிருஷ்ணகிரி டோல்கேட் போகிறோம். கிருஷ்ணகிரியில் இங்கே தான் எல்லா பஸ்ஸும் நிற்கும் போல இருக்குது. கிருஷ்ணகிரி அவுட்டர் இங்கே கொஞ்சம் பஸ் நிற்கிது.
102 ரூபா வெளியே, இப்போ 100 ரூபா. போதுண்ணா. இது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிங்களா? அதுதான் ஹவுஸூர் தாண்டிட்டோம். இப்போ ஹவுஸூர் டோல் வரும். அதோட தமிழ்நாடு முடிக்கிறது. நம்ம கர்நாடகா என்ட்ரு ஆக போகிறோம். கரெக்டாக கர்நாடகா என்ட்ரு ஆகிறோம். எம்எல் பார்க்க இருக்குது. பீமால் ஹவுஸூர் டோல் இத்துடன் முடிந்தது. ஈஸிலி நம்ம கர்நாடகாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இன்னும் காரில் பேசிட்டு போகிறாங்க. காலையில் வந்து ரிட்டர்ன் விசிட் பாஸ் எடுத்துட்டோம். காமிச்சோம். ஃப்ளைஓவர் முடிச்சுட்டு நேராக நம்ம வந்து சில்க்ரோடுக்கு போகிறோம். சில்க்ரோடுக்கு போனது அதுலேருந்து ரியல் பெங்களூர் டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடும். சில்க் போர்டு வந்துட்டோம். கொஞ்சம் விதமான வண்டிகள் கூட்டத்தில் இருக்கிறது. வேலை நடக்குது. இன்னொரு மெட்ரோ போகுது. இன்னும் டிராஃபிக் அதிகமாகும். டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். சம்திங் ஏதோ ப்ரொட்டஸ்ட் நடக்குது போல இருக்கு. பெங்களூர் கூட வந்துச்சு. பயங்கர டிராஃபிக்கு. சரியான டிராஃபிக். ஹெப்பால் ரீச் ஆகிட்டோம். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கோங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு கோதுமலை போனது எப்படின்னு கேட்டிங்கன்னா, போனது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் சரி ஹெப்பால்லேருந்து ஒசூர் போய் ஒசூர்லேருந்து ராயக்கோட்டை போய் ராயக்கோட்டையிலேருந்து கோவலமலைக்கு போனோம். திரும்ப ரிட்டன் வந்து கோவலமலையிலேருந்து காவேரிப்பட்டினம் வந்து காவேரிப்பட்டினத்துலேருந்து கிருஷ்ணகிரி வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து ஒசூர் அப்புறம் இப்படி வந்துருக்கோம். ஆல்டுகெதர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 115 கிலோமீட்டர் சிங்கிள் வே. அப்போ ஒரு 230 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் வந்திருக்கோம். 50 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம் அப் அண்ட் டவுன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இடம் பார்த்திங்கன்னா காலையில் போகணும், இல்லைன்னா சாயந்தரம் போனாலும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒர்த்து தான் உண்மையாகவே. நல்ல இடம். ஒன் டே இல்லை, ஒரு 2 hours கூட இல்லை, 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம், அவ்வளோதான். நல்ல கிளைமேட். நல்ல வெயில் அடித்தாலுமே குளிர்ந்துக்கிட்டு தான் இருக்குது காலையில்.
ஆனால் என்ன ஆஃப் ரோட் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று.